காலை வணக்கம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. இப்போல்லாம் அதான் இப்போ உலகம் வேகமாக முன்னேறிடுச்சு, குளோபலைசேஷன் ஆயிடுச்சு, ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் ஆயிடுச்சு. இதனால் நீதிமன்ற அழைப்பாணைகளையும் அறிவிப்புகளையும் நோட்டீஸ் அண்ட் சம்மன்ஸ் அந்நிய நாட்டில் இருப்பவர்களுக்கு எப்படி சர்வ் பண்ணணும், எந்த முறைப்படி சர்வ் பண்ணணுன்ற ஒரு இஷ்யூ கேரளாவில் புல்கோட்டில் ரெஃபர் ஆகிருக்கு. அதனுடைய தீர்ப்பு 3 விஷயங்களை நமக்கு சொல்லித்தருது. நம்பர் இது ஏஆர் 2025 என்ஓசி 318 கேரளா. ஏஆர் 2025 என்ஓசி 318 கேரளா. இது ஏஆர் ஆன்லைன் 2024 கேரளா 554. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அந்த அந்நிய நாட்டில் இருக்கிற அந்த ரெஸ்பாண்டண்ட்டுக்கோ டிஃபெண்டண்ட்டுக்கோ சம்மன்ஸோ நோட்டீஸோ கொடுக்குறோம்னா ஆர்டர் 25 ரூல் 25 26 26A பிரகாரம் கொடுக்கறதா, இல்லை ஹோக் கன்வென்ஷன் பிரகாரம் அதில் நாம் செய்து கொண்ட இதர நாடுகளுடன் செய்து கொண்ட உடன்படியில் இருக்கின்ற ஆர்டிக்கல் பிரகாரம் சர்வீஸ் பண்ணலாமா அப்படின்றது. இது என்னன்னா, முனிசிபல் லா என்ற வார்த்தையை இந்த தீர்ப்பில் உபயோகப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் உடனே முனிசிபல் லான்ன உடனே இது நான் சீனியர் அட்வொகேட்டுங்களாக சொல்ல, இளம் வழக்கறிஞர்களாக சொல்ல உடனே நீங்கள் கார்பரேஷன் லாஸ்களில் கவனம் போகக்கூடாது. இன்டர்நேஷ்னல் லா படிக்கும்போது முனிசிபல் லா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, நம்ம நாட்டு அனைத்து சட்டங்களும் முனிசிபல் லா. ஃபாரின் லான்றது வேறு நாட்டு சட்டங்கள் லா. இதில் ஆர்பிட்ரேஷன் கன்சலேஷனில் கூட அந்த வார்த்தைகள் அதிகமாக உபயோகப்படும். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஹாக் சர்வீஸ் கன்வென்ஷன்ஸ், ஹாக் சர்வீஸ் கன்வென்ஷன்னா, சர்வீஸ்னால் சம்மன் எப்படி எடுக்கிறது அந்த சப்ஜெக்டாக கூடப்பட்ட அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்மானம் பிரகாரம் சம்மன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது அந்த நாடு, நம்ம எந்த நாட்டில் அவர் இருக்காரோ அந்த நாடு ஹாக் சர்வீஸ் கன்வென்ஷனோட உடன்பட்டு இருந்தால் நீங்கள் அதன் பிரகாரம் சம்மன்ஸ் எடுக்கலாம், நோட்டீஸ் எடுக்கலாம்னு சொல்லி. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 வகையான சர்வீஸ். அதாவது ஒன்று என்னென்னா, எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் டாக்குமெண்ட்டு, சிவில் அண்ட் கிரிமினல்னா நோட்டீஸ் கொடுக்குறது, பணம் கொடுக்கணும், டிஃபாமேஷனுக்கு நோட்டீஸ் கொடுக்கறது, செக்கு பவுன்சிங் கேஸ் கொடுக்குறது, இதெல்லாம் வழக்கு தொடுவதற்கு முன்னாலான ஆவணங்கள். அதையும் இந்த ஏக் கன்வென்ஸ் பிரகாரம் நோட்டீஸ் எடுக்கலாம். ரெண்டாவது இல்லை, இது நீதித்துறை மூலமாக ஏற்பட்டதுன்னா, நீதித்துறை வழக்கு நிலுவையில் இருக்கும்போது சர்வீஸோ நோட்டீஸோ எடுக்கணும்னா, சம்மனம் எடுக்கணும்னாலும் இந்த ஏக் கன்வென்ஷன் மூலமாகவும் எடுக்கலாம், ஆர்டர் 5 ரூல் மூலமாகவும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தபால் மூலமாக, தபால் வசதிகள் மூலமாகவும் சம்மன்ஸு நோட்டீஸ் எடுக்கலாம். ஆனால் எந்த நாட்டுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்களோ அந்த நாடு அந்த தபால் சர்வீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாடாக இருக்க வேண்டும் என்றதும் பல தீர்ப்புகள் சொல்லியிருக்கு. இது முழுசாக படித்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ ஆர்டர் 5ல் நீங்கள் சம்மன் எடுக்கிறீங்களா, இல்லை கன்வென்ஷன் பிரகாரம் ஆர்டிக்கல் பிரகாரம் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இது 12/1/2009 இந்திய அரசாங்கம் ஜிஓஎம்எஸ் நோட்டிஃபிகேஷன் போட்டு இந்த ஏக் கன்வென்ஷனுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. அதனால் அந்த அது 18/8/2011 இந்த நோட்டீஸ் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கான உத்தரவு பிறப்பித்ததுனால நீங்கள் தாராளமாக நோட்டீஸ் ஏக் கன்வென்ஷன் மூலமாக எடுக்கலாம். இது நிர்வாக உத்தரவு ஆர்டிக்கல் 73 பிரகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த கன்வென்ஷனல் லா. இது நம்ம வெஸ்ட்மினிஸ்டர் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், ஃபாரின் லா வெஸ்ட்மினிஸ்டர் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் பண்ணி பார்க்குறதுனால இது பெரிய கல்கத்தா கிட்ட பெரிய கொடுக்கும்போது பாராளுமன்ற ஒப்புதல் இல்லாமல் கொடுத்ததுனால அந்த பெரிய நம்ம மறுண்டும் பெற்றுக்கொண்டோம். ஆனால் கச்சத்தீவு பாராளுமன்ற ஒப்புதலோடு கொடுக்கப்பட்டதுனால அது கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமாகிடுச்சு. அதை திரும்ப பெறுவது என்பது இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ் ஆகும். சும்மா பேசிக்கலாம், அவ்வளோதான். என்னென்ன நீட்டு நான் அதை பண்ணுறேன், குறைக்கிறேன், நான் இந்தியாவில் வறுமையை ஒழிக்கிறேன்னு ரொம்ப நாளாக சொல்கிறேன். அந்த மாதிரி எதாவது சொல்லிகிட்டு இருக்கிறதா. காலை வணக்கம்.